வவல் தான் நமக்கு தான் கட்டுச்சு. நான் இப்போ இருக்கிற காண்டில் உன்னை எதாவது பண்ணியிருப்பேன். நான் பேட்மேன் ஃபேன்ற ஒரே காரணத்தில் உன்னை சும்மா விடுறேன். இவ்வளோ இருட்டில் டார்ச் அடித்து பார்க்குற நம்மளுக்கே நைட்டில் கண்ணு தெரிய மாட்டேங்குது. இது மட்டும் எப்படி நம்மளால மோதாமல் கரெக்டாக பறகுது? நம்ம நைட்டில் நிறையா வவ்வால் பறக்கிறத பார்த்துருப்போம். அது எப்படி அவ்வளோ இருட்டாயும் எதுலேயுமே மோதாமல் அது பறக்குது தெரியுமா? கேட்டால் வவ்வாலுக்கு நைட்டில் கண்ணு தெரியும்னு சொல்லுவாங்க. அது கரெக்டாக பறக்கிறது அது பார்க்கறதுனால மட்டும் கிடையாது, அது கேட்குறது வச்சனாலையும் தான். இதே டெக்னிக் தான் நீர்மூழ்கி கப்பல் யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம நார்மலாக கேட்குற சவுண்ட் பார்த்தீங்கன்னா 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும், அதாவது ஒரு செகண்டுக்கு 20 வேவ்ஸ்லேருந்து 20,000 வேவ்ஸ் வரைக்கும் நம்மளால் கேட்க முடியும். 20 ஹெர்ட்ஸ்க்கு கீழேயோ இல்லை 20 கிலோ ஹெர்ட்ஸ்க்கு மேலேயோ சவுண்ட் இருந்தால் நம்மளால் அது கேட்க முடியாது. ஆனால் இந்த வவ்வால் எல்லாம் 2 கிலோ ஹெர்ட்ஸ்லேருந்து 110 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் சவுண்ட் அதால் கேட்க முடியும். அதே சமயத்தில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணும்போது சவுண்டு ஆப்போசிட்டில் இருக்க ஆப்ஜெக்ட் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அது ஆட்ரமில் படுற டைமை வச்சு ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு அது கரெக்டாக கண்டுபிடிச்சிடும். அதே மாதிரி அந்த சவுண்டு கேட்குற டைரக்ஷன் அதோட பிரெயினில் இருக்க ஆடிட்டரி கார்டெக்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு காட்டி கொடுத்துரும். இந்த டெக்னிக்கை தான் எக்கோ லொக்கேஷன் சொல்லுவாங்க. இதே டெக்னிக் தான் நீர்மூழ்கி கப்பலில் யூஸ் பண்ணுறாங்க. இதை சோனார் அப்படின்னு சொல்லுவாங்க. சோனார்ன்றது பார்த்தீங்கன்னா சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். வவ்வால் மாதிரியே நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து அல்ட்ராசானிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த வேவ்ஸ் ஆப்போசிட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் மேல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த படுற டைமை நோட் பண்ணி ஆப்போசிட்ல இருக்க ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ ஒரு நீர்மூழ்கி கப்பலில் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்போசிட் சைடில் நம்ம இனிமே நீர்மூழ்கி கப்பலில் இருக்கான். நம்ம உடனே ஒரு அல்ட்ராசானிக் வேவ் ஜென்ரேட் பண்ணும்போது அது அவன் கப்பல் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி படுற டைமை 73 செகண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைம் ஒன்று போதும் ஆப்போசிட் சைடில் இருக்க நீர்மூழ்கி கப்பல் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கான்னு நம்மளால் கண்டுபிடிச்சி சொல்ல முடியும். இந்த சவுண்டு ஆப்போசிட்டில் இருக்க ஷிப் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற டைம் தான் பார்த்தீங்கன்னா 73 செகண்ட். அதே இந்த சவுண்டு ஷிப் மேலே ரீச் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா இதோட பாதி 36.5 செகண்ட்ஸ் தான். தண்ணியில் சவுண்டோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 1450 மீட்டர் பெர் செகண்ட். அதாவது ஒரு செகண்டில் 1450 மீட்டர் ட்ராவல் பண்ணோம். ஸோ அப்போது 36.5 செகண்ட்ஸில் சவுண்டு 52,925 மீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது நம்ம ஆப்போசிட் சைடில் இருக்க நீர்மூழ்கி கப்பல், அதாவது நம்ம எனிமி 52.925 கிலோமீட்டர்ஸில் இருப்பான்னு தெரிஞ்சு நம்ம ஈஸியாக அவனை போட்டுடலாம்.